அதனால் மிதுனத்தை நம்ம சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. அறிவாளிகள், சிந்தனைவாதிகள், ஒரு பொயட் மாதிரி எழுத்தாளர்கள் இதுக்குள்ளே நிறைய இருக்கான். அப்போ கம்யூனிகேஷன், இப்போ உலகத்தில் உங்களை என்னையும் இணைக்கிறதே இந்த புதன் தான். அப்படிப்பட்ட இடத்துல இவங்களுடைய அறிவு தான் இவங்களுக்கு பலம். இப்போ சுக்கிரன் இவருக்கு யோகாதிபதி அப்படின்னா அவர் தான் பஞ்சமாதிபதி. இவருக்கு எல்லா சூழல்லையுமே நன்மை செய்யக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி சனி பாக்கியாதிபதி. அப்போ புதன், சுக்கிரன், சனி அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருக்கணும். சாதாரண எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தா கூட அந்த கம்பெனி நல்லா வளர்த்து அவங்கள சிறப்பாக்கி அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். ஐயா, மிதுன ராசி நேயர்கள் ஐயா, ஒரு மிதுன ராசி நேயர்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்களோட இணைவு சரியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பொதுவாக 12 ராசிலேயே இந்த மிதுன ராசி அப்படின்றது அந்த ராசி மண்டலத்தில் 3வது ராசி, அல்லது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மிதுனத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இந்த ராசி ஒரு உபய ராசி, காற்றாசி. அதனால் இது புயலின் சின்னம் அப்படின்றாங்க. ஒரு புயலின் சின்னம். அப்போ இவங்க அறிவு எப்படி இருக்கும்? வேகமான அறிவு. அப்போ அறிவுனா அவனுடைய சிந்தனைவாதிகள், சிந்தனை, செயல்பாடு, இயக்குதல், இயங்குதல், இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் அந்த ராசி மண்டலத்தை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். அப்படின்னா ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற வீடு அப்படின்னு இந்த இடம். இந்த இடத்த இந்த இந்த சிம்பிளை மட்டும் நம்ம வியாக்கியானம் பண்ணால் வேறு மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த வீட்டு அதிபதி யாருன்னா புதன். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தாம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவங்கிட்ட மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி. அதனால் மிதுனத்தை நம்ம சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. அறிவாளிகள், சிந்தனைவாதிகள், ஏன்னா ஒரு பொயட் மாதிரி அதாவது எழுத்தாளர்கள் இதுக்குள்ளே நிறைய இருக்கான். அப்போ கம்யூனிகேஷன், இப்போ உலகத்தில் உங்களை என்னையும் இணைக்கிறதே இந்த புதன் தான். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இவங்களுடைய அறிவு தான் இவங்களுக்கு பலம். பட் இவங்களுக்கு இந்த ராசி மண்டலத்தில் யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனும் புதனும், சுக்கிரனும் சனியும். இப்போ சுக்கிரன் இவருக்கு யோகாதிபதி அப்படின்னா அவர் தான் பஞ்சமாதிபதி. இவருக்கு எல்லா சூழல்லையுமே நன்மை செய்யக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி சனி பாக்கியாதிபதி. இந்த 2 பேரும் இவங்களுக்கு எப்பயுமே, அப்போ புதன், சுக்கிரன், சனி அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருக்கணும். இருந்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான யோகங்களும் நன்மைகளும் விருத்தியாகிக்கிட்டே இருக்கும். இப்போ காலம் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த பின்பு, அந்த குழந்தை பிறந்த பின்பு தான் இவங்க வாழ்வியலில் ஒரு நல்ல மாற்றமும் மேன்மையும் சிறப்பும், இந்த உலகியோடு இவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஸ்தாபிக்கும். அப்போ குழந்தை பிறப்பு, அப்போ திருமணமும் குழந்தையும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் சனி பகவான் எப்பவுமே 2 அதிகாரம் இவங்களுக்கு வாங்குவார். இப்போ 2 அதிகாரம், ஒன்று அட்டமாதிபதி, ஒன்று பாக்கியாதிபதி. அப்போ இவங்க சாதாரண எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தா கூட அந்த கம்பெனி நல்லா வளர்த்து அவங்கள சிறப்பாக்கி அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது இது, இந்த வீடு. அப்போ இந்த புதன் சுக்கிரனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் மற்ற கிரகங்கள் இருக்குது எல்லாமே தனஸ்தானாதிபதி சந்திரன், தைரியஸ்தானாதிபதி சூரியன். அப்போ எல்லா கிரகங்களும் துணை இருக்கணும். ஆனால் இந்த மிதுன லக்கணத்தினுடைய தன்மைக்கு இந்த புதன், சுக்கிரன், சனி ஜாதக சக்கரத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை மிக வளமான சிறப்பை எப்போதும் கொடுத்துவிடும். அப்போ இந்த புதனுக்குரிய நிலை 2 அதிகாரம் வாங்குறாரு. புதன் சுகஸ்தானாதிபதி இவர் தான். அப்போ தன்னுடைய உழைப்பின் பேரில் தனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை தானே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இதுக்குள்ளே இருக்கு. சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, சிறந்த ஆசிரியர்களையும் வழக்கறிஞர்களையும் இந்த இடத்துல தான் எடுக்கிறான். இந்த மிதுனத்தில் ஒருத்தர் லாயராக இருக்காருன்னா அவருடைய வாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு டீச்சிங் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை விட அற்புதமான ஒரு நிலைக்கு வருவாங்க. இந்த 2ம் அவங்களுக்கு. ஆனால் எப்பயுமே தான் தேடக்கூடிய செல்வத்தை எடுத்து தனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த புதனுக்கு உண்டு, இந்த மிதுனத்துக்கு உண்டு. அதனால் இயற்கை அவர்களுக்கு நல்ல செல்வ வளத்தையும் வாழ்வியலில் வளமான வாழ்க்கையும் இயற்கையாகவே கொடுக்கும், அதை மறுக்காது.
என்ன இதில் நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவன் தாயை தன் வீட்டோட வச்சுக்கிறான்னு வைங்களேன், தாய்க்கு நல்ல பணியோட வச்சுக்கிறான், தாயை நல்லா அன்பாக வச்சுக்கிறான்னு சரி, அவனுக்கு காசு பணம் செல்வம் செல்வாக்கு குறையாது. இது ஒரு டெக்னிக். என்ன அப்போ செல்வம் சேர்ப்பதற்கு வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இவன் அறிவு மட்டும்தான் நம்புவான், மற்றதை நம்ப மாட்டான். அதனால் இவனுடைய அறிவே இவனுக்கு வெளிச்சம், அறிவே இவனுக்கு விடியல். அதனால் அவன் அறிவு அவனுக்கு வழிகாட்டி. ஏன் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனாலும் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, முதல் தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது, இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். அப்ப தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்ப அந்த பிறந்த நேரத்துல அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்துல அந்த சன நேரத்துல அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்துல கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனாலதான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த லக்னாதிபதி யாரு? இந்த நவக்கிரகத்துல ஒருத்தர் தான். ஆனா அதுல சாயா கிரகம் வராது இல்லையா. மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ள வரும். இதுல சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களா கொண்டு போறாங்க. சாயா கிரகங்கள் ராகு கேது. அப்ப பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனாலதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்குது. இதுலயே 12 ராசியில இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருக்கு? ஒவ்வொரு ராசி சொல்றான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்ப அதை 3 பாரியாயமா பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்ப ஆனா இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்றோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இயற்கையானு சொல்றான். நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிரிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். அப்ப அவன் ஜனிச்ச நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினா நம்ம எடுக்கணும். ஏன்னா இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதுல பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டுல நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா, ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கிறோம். அப்ப அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்ப எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்ப அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.